தும்புது புஜும் தும்பு தும்பு தா புஜும். இந்த வீடியோ எதற்காக என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று காலை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் யார் யார் என்னென்ன வச்சுருக்கான்னு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது, என்னுடைய நண்பர் கௌதம் விக்னேஸ்வரன் அலாய்ஸ் கௌதம் மேக்ஸி அவர் வந்து அவருடைய ஒரு அழகான புகைப்படத்தை போட்டு, வாத்தியே இல்லை வாத்தியாரே ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அப்படியா, இன்னைக்கு இதெல்லாம் ஒரு நாள்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அண்ட் எஸ் தட் இஸ் ட்ரூ, டுடே இஸ் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஸோ அப்படி என்ன என்ன நாங்கள் என்ன சாதனை செஞ்சிட்டோம், எங்களுக்கு எதுக்கு அதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படும் பொழுது, சரி நான் நினச்சேன், சரி ஏஐ கேட்போம், வாட் ஏஐ ஃபீல்ஸ் அபவுட் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ இருக்குல்ல, அதில் போய் பார்த்தேன். அது வந்து நம்மளை விட நமக்கு மேலே வந்து ஏஐ ஃபீல் பண்ணுதுப்பா. எதற்காக, அதாவது இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மென் பாய்ஸ் குளோபலி. நாங்கள் என்ன சாதிச்சிட்டோம் சொல்லுங்கள்? எங்களால் எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லைங்க. உலகத்துக்கே நாங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலைங்க. அச்சீவ்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நாயடி பேயடி சாவடி அடிக்கிறாங்க. Experience. So, and this International Men's Day, IMD, aims to அப்படின்னு சொல்லி ஒரு 4 நச்சு பாயிண்ட் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரமோட் பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல்ஸ் அண்ட் டைவர்சிட்டி. அப்படி அடுத்து, அட்ரஸிங் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இஷ்யூ அஃபெக்டிங் மென். பாருங்களேன், ஏஐக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஆண் மகனுக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் வெல்னஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த நாளை கண்டுபிடித்ததாக, அந்த எய்மோட இந்த நாளை வந்து கண்டுபிடித்ததாக ஏஐ வந்து சொல்லுது. அண்ட் எம்பத்தைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஈக்குவாலிட்டி. இஃப் ஐம் நாட் ராங், எம்பத்தைஸ்னா இப்போ தேவைப்படுறது தானே, மேபி கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்டர் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் மென் அண்ட் ஓப்பன்லி டிஸ்கஸ் தேர் சேலஞ்ச் அண்ட் எமோஷன்ஸ். பாருங்களேன், இது தாங்க கிடையவே கிடையாது. ஆனால் இது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஒரு டீயும் ஒரு நண்பனும் இருந்தால் போதும். நாங்கள் வந்து அதை எந்த டீ கடை வாசலில் வேணாலும் வந்து எங்களால் வந்து இந்த எமோஷன்ஸை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எங்களால் ஷேர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் மென் ஆர் ஆல் அபவுட். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. சம் பீப்புள்ஸ் மே ஆர்கியூ, இது தேவையா இல்லையானலாம் சிலர் வந்து ஆர்கியூ பண்ணுவீங்க அப்படின்லாம் போட்டு இருக்குது. ஸோ எஸ், மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் ட்ரூ. இன்றைக்கி வந்து மென்ஸோட ஃபீலிங்ஸை பற்றி பேசவோ, எமோஷன்ஸை பற்றி ஷேர் பண்ணவோ, வாட் தே ஆர் கோயிங் த்ரூ அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மோ எதுவுமே இல்லை. அண்ட் இன்றைக்கி அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி வேணால் வாழ்த்து சொல்லிக்கலாம், ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அப்படின்னு. பட் எது இப்போ அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, த எய்ம் இஸ் டூ அப்படின்னு. ஸோ அதுக்கு யார் என்ன பிளான் பண்ணால் சொல்லுங்கள்? கடைசியாக யாராவது உங்கள் வீட்டில் இருக்க பையன்கிட்டேயோ, இல்லை உங்கள் பிரதர்கிட்டேயோ, உங்கள் அப்பாக்கிட்டேயோ, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ யாராவது கேட்டிருப்பீங்களா, ஹவுஸ் யுவர் மென்டல் ஹெல்த்? உடம்பு தெரியும், இஃப் இஃப் யாராவதுக்கு ஒரு ஃபீவர், தலைவலி இதெல்லாம் தெரியும், நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவீங்க, அதெல்லாம் ஓகே. யாராவது ஒரு ஆள் இது வர உங்கள் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, வரையோ ஓகே. காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் வீட்டை விட்டு 7:30 8 மணிக்கு கிளம்புற ஒரு ஆள் நைட்டு 10 மணிக்கு திரும்ப வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நைட் டின்னர் மட்டும் வைக்கிறது இல்லாமல் யாராவது அவங்கக்கிட்ட என்னப்பா நல்லா இருக்கியா, உடம்புலாம் நல்லா இருக்கா, இஸ் எவ்ரி திங் ஓகே, இப்படி ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் போயிட்டு வந்துட்டுருக்கு, இதெல்லாம் யாராவது கேட்டுப்பாங்களா அப்படின்னா தெரில. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன, ஒரு பொண்ணு வீட்டில் உட்காந்துட்டு தான் கேட்கணும்னா, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. நான் கேட்குறது, எங்களை யாராவது அட்ரஸ் பண்ணுங்க, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், அப்புறம் நல்லா இருக்கீங்களா. ஏன்னா இப்போது ஐ ஹாவ் அ சர்டைன் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளாக இருக்குது இப்போது. எப்போது ரொம்ப வி ரேர்லி மீட், பட் ஆனால் எப்போது கால் பண்ணாலும் சரி, அதெல்லாம் வந்து கேட்போம், என்ன நல்லா இருக்கியா, பைத்தியமாக போயிட்டியா, இல்லை போகிறதுக்கான அறிகுறிகள் எதுவும் தெரிகிறதா, இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அண்ட்
அதை விட ஒரு பெஸ்ட்டு தெரப்பி வந்து மென்னுக்கு கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் ஆஃப்டர் கெட்டிங் மேரீடு வந்து பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேதரிங் ஆகிறதில்ல, பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதில்ல. பட் வென்எவர் தே ஹேவ் டைம், கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் நின்று பேசலாமேன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன்ஸ் ஹவர்ஸ் கணக்காக போனதெல்லாம் இருக்குது பசங்களுக்கு. இப்போ நம்ம நிறையா யூடியூப்லலாம் பார்த்துப்போம், பரிதாபங்கள் அது இது லோட்டு யோசிக்கணும்னு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டா வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வெளில அனுப்ப மாட்டாங்க. பட் இதுவுமே அவங்கள வந்து மென்டலாக பாதிக்குது அப்படிங்கிறது எத்தனை பெண்மணிகளுக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. எல்லாத்தையுமே மூடி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் பிகமிங் அ ஃபாதர் நிறைய பேருக்கு வந்து இந்த மென்டல் இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு மென்டல் இஷ்யூ இருக்குங்கிறத கூட வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி செட். இது வந்து ரொம்ப முக்கியம். மென்க்கு நடுவில் ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுக்கும் இது இது வந்து இட்ஸ் அ கிரேட் டே. ஐ விஷ் மதர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு இன்றைக்கி யாருக்காவது விஷ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் அனுப்பக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கோ, உங்கள் பையனுக்கோ, உங்கள் பிரதருக்கோ, உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ அவங்க செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸையும் அவங்க உங்கள் லைஃப்பில் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் அவங்கள பற்றி ஏதோ ஒரு 2 வார்த்தை நல்ல முறையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆகே, எனக்கு யாரும் விஷ் பண்ண மாட்டீங்க, இட்ஸ் ஓகே. அப்படி யாராவது எனக்கு விஷ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து என்னுடைய அருமை பெருமைகளை பற்றி எடுத்து சொல்லலாம். தேங்க்யூ.